2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பறிகொடுத்த பரமத்திவேலூர் தொகுதியுடைய நிலவரம் என்ன, அந்த தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பரமத்திவேலூர் சட்டப்பேரவை தொகுதி நாமக்கல் மாவட்டத்துல பரமத்திவேலூர், கபிலர்மலை, வேலக்கவுண்டம்பட்டி, வெங்கரை, நஞ்சை இடையார் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி இந்த தொகுதியில 97,727 ஆண் வாக்காளர்கள், 1,05,830 பெண் வாக்காளர்கள், 10 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,03,567 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. பரமத்திவேலூர் சட்டப்பேரவை தொகுதி 2008 தொகுதி மறுசீரமைப்புல உருவாக்கப்பட்ட புதிய தொகுதி. இந்த தொகுதியில 2011 நடந்த முதல் தேர்தலில் அதிமுக கூட்டணியில கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு ஜெயிச்சார். 2016 திமுக ஜெயிச்ச தொகுதியை 2021 தேர்தலில் அதிமுக வசமாக்குச்சு. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் சிட்டிங் எம்எல்ஏ மூர்த்தியை திமுக களமிறக்குச்சு. அவருக்கு எதிராக அதிமுக களமிறக்கிய சேகர் 86,034 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினாரு. 78,372 வாக்குகளை வாங்கிய திமுக மூர்த்தி தோல்வியை தழுவினார். 7,662 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வெற்றியை வசமாக்க இந்த தொகுதி திமுக கிட்ட இருந்து கை நழுவுச்சு. தொகுதியில 11,684 வாக்குகளை வாங்கி நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை தக்க வச்சது. இப்போ தேர்தல் நெருங்குற வேளையில பரமத்திவேலூர் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்கலாம். தென்னை மரம் ஏறக்கூடிய தொழிலாளர்கள் இந்த பகுதியில் அதிக அளவில் இருக்காங்க. அவங்க மரம் ஏறும்போதும் இறங்கும் போதும் அவங்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அது சாதாரண ஒரு விபத்தாக தான் பதிவு பண்ணுறாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு ஏதாவது உயிர் சேதம் ஏற்படுது அப்படிங்கும்போது அதுக்கு இழப்பீடு வழங்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. பிரதான தொழிலாக வெத்தலை விவசாயம் இருக்குது. நாங்களும் பல ஆண்டுகளாக வெற்றிலை ஆராய்ச்சி மையம் இந்த பகுதிக்கு தேவைன்னு சொல்லி நாங்களும் சொல்லிக்கிட்டு இப்போ நீண்ட நாள் கோரிக்கையாக வச்சுக்கிட்டு வரோம். அதை யாரும் இன்னும் நிறைவேற்றலை. மேலும் இந்த பக்கம் வெற்றிலை விவசாயம் விலை வீழ்ச்சி அடையும் போது தொழில் செய்ய முடியாமல் போயிடுது. ஏன்னா அந்த வெத்தலை தொழிலை மதிப்பு கூட்ட முடியாத ஒரு பொருளாக வெத்தலை இருக்குது. அதை மதிப்பு கூட்டி விற்றா கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் நல்ல பலன் அளிக்கும். ஒரு தீயணைப்பு நிலையமே இல்லை. அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் கரூர் மாவட்டத்திலேருந்து தான் நாங்கள் அங்கேருந்து வர்றாங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. அதை அவங்க அதுக்கு மேல் எங்களுக்கு எது செஞ்சு என்ன பயன் கிடைக்குதுங்க? எங்களுக்கு முன்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தீயணைப்பு நிலையம் எங்களுக்கு வேலூரில் வேணும். நம்மளுடைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல வழிகாட்டுறதுக்கான ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை. அந்த விளையாட்டு மைதானம் இருந்தால் இங்கே இருக்கிற மக்களுக்கும் சமுதாய நடுத்தர மக்களுக்கும் நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும். அதோட நல்ல பசங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் விளையாட்டில் ஊக்கப்படுத்துறதுக்கும் இது ஒரு சௌரியமாக இருக்கும். இங்கே ஒரு விளையாட்டு மைதானம் இந்த பரமத்தி சட்டமன்ற தொகுதிக்குள்ள வேணும். எங்களுக்கு பிளிக்கில் பாளையத்திலிருந்து கொடுமுடிக்கு காவேரி ஆற்று பாலம் எங்களுக்கு அமைச்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க, செய்யறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு நாங்கள் இப்போ சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு 25 கிலோமீட்டர் நொய்யல் வழியாக போனால் 25 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது கொடுமுடிக்கு. இங்கிட்டு போனால் திருச்செங்கோடு வழியாக போனால் எங்களுக்கு இன்னும் தூரமாக இருக்கும் அது போகிறதுக்கு. அதனால் எங்களுக்கு சீக்கிரமாக அந்த பாலம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஜேடரபாளையம் பக்கத்துல ஒரு தடுப்பணை இருக்குது. அந்த தடுப்பணையில சுற்றுலா மையமாற ஆக்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா அது பயன்பாட்டுக்கு இல்லாம இப்ப சாத்தி வச்சிருக்காங்க. அது என்ன காரணம்னா ஒரு சில பேர் மது அருந்தி அங்க பிரச்சனை பண்றதுனால அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. வருங்காலத்துல வரக்கூடியவங்க அதை கொஞ்சம் சரி பண்ணி அதை திறந்து வச்சா பரவாயில்ல. ஏன்னா எங்க ஏரியாவில் பாத்தீங்கன்னா கொல்லிமலையை விட்டா சுற்றுலாத்தல வேற எங்கேயும் கிடையாது. எங்களுக்கு பக்கமான விஷயம் அது ஒண்ணு மட்டும்தான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.